friends, நான் உங்க சுபைதா zacs kitchen ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. இன்னைக்கு நான் உங்களோட ஒரு சூப்பரான மெட்ராஸ் ஸ்டைல் பிரியாணி தான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த சென்னை ஸ்டைல் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ், தண்ணி அளவு எவ்வளோ வைக்கணும், மசாலா எவ்வளோ போடணும், எண்ணெய் எவ்வளோ ஊற்றணும், எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். என்ன அரிசி யூஸ் பண்ணணும், எவ்வளோ நேரம் தம் கொடுக்கணும், எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். இதை வந்து நான் டச் அவனில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பர் பர்ஃபெக்டான ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணால் கூட பர்ஃபெக்டாக வரக்கூடிய பிரியாணியை வந்து உங்களால் செய்ய முடியும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரைஸை ஊற வச்சிடணும். ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வந்து ஊற வைக்கக்கூடாது. கரெக்டாக நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும் போது தான் நம்ம வந்து ரைஸை ஊற வைக்கணும். ஸோ நான் வந்து இங்கே பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், இந்தியா கேட்டோடைய பாஸ்மதி ரைஸ். அதில் வந்து இந்த மாதிரி டிம்பர் அப்படின்னு எழுதியிருக்கோம், அந்த வேரியன்ட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதில் 1/2 கிலோ ரைஸ் இங்கே நான் எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் மேக்ஸிமம் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊற வச்சிடக்கூடாது. இது சைடில் ஊறட்டும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதில் 5 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பிரியாணி பாட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 100 ml எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி முழுசாக தான் சேர்க்கணும். இதோட அளவு உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் தெரியும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இதை சேர்த்துட்டு வெங்காயம் 250 கிராம் இந்த மாதிரி நீளமாக நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கணும். வெங்காயம் வதக்கிறது தான் இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டே. ஏன்னா வெங்காயம் சரியாக வதங்கலை அப்படின்னா இதில் வந்து டேஸ்ட் கரெக்டாக வராது. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு 3 ஸ்டேஜஸாக வெங்காயம் வதங்கிறது காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து தக்காளியோ இல்லை அடுத்த மசாலா சேர்த்துட்டோம் அப்படின்னா பிரியாணிக்கு மசாலா பத்தாமல் போயிடும், அந்த கரெக்டான பதம் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா அந்த 3ஆவது ஸ்டேஜில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா உங்களுக்கு ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து இதில் வந்து நான் வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது போட்டு இப்படி வெங்காயத்தோடு வதக்குறதுனால நல்ல ஒரு மனம் கிடைக்கும் பிரியாணிக்கு. ஒரு 3 பச்சை மிளகா இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துட்டு வெங்காயத்தோடையே ஃபஸ்ட்டு புதினாவையும் கொத்தமல்லி அப்புறம் பச்சை மிளகாவை போட்டு ஒரு வதக்கி எடுத்துடலாம். ரொம்ப வதக்க தேவையில்லை, ஒரு 10 செகண்ட்ஸ் வதக்குனா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து 50 கிராமும் பூண்டு 25 கிராம் எடுத்து இதை வந்து நான் அரைச்சி எடுத்திருக்கேன். ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதுதான் வந்து ஸ்பூன் அளவு. இதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு வாடை நல்லா போகணும். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிடுறேன். இப்போ நான் காரத்துக்கு இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். எண்ணெயிலேயே இந்த மாதிரி போட்டு மிளகாய்த்தூள் நம்ம வதக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் பிரியாணிக்கு சேர்க்குறதுக்கு தேவைப்படாது, நல்ல கலர் கிடைக்கும். தக்காளி 250 கிராம் இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோடு சேர்த்து உப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அடுத்து ஒரு எலுமிச்சம்பழத்தோடைய சாறு, தயிர் 100 ml தயிர். கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க, தண்ணியான தயிர் எடுக்க வேண்டாம். இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப ஒரு வாட்டி வதக்கி விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா குக் ஆகட்டும். நல்லா சுருள கொஞ்சம் வதங்கி அந்த எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துட்டுருக்கு, வதங்கட்டும். இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த பிரியாணி பாட்டோடைய அளவு, மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். ஏன்னா கண்டிப்பாக கேட்பீங்க இது என்ன ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் அயனில் செஞ்ச பிரியாணி பாட்டு. இது மொத்தம் 5 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது. 5 லிட்டர் கெப்பாசிட்டி அப்படின்னா உங்களுக்கு வந்து 1/2 கிலோ மட்டன் அண்ட் 1/2 கிலோ ரைஸ் போடலாம். அப்படி இல்லாட்டினா 1 கிலோ சிக்கன், 1/2 கிலோ ரைஸ் வந்து போடலாம். உங்களுக்கு டோட்டல் அவுட்புட் வந்து 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் உங்களால் வந்து அவுட்புட் எடுத்துக்க முடியும். இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி பாட்டம் அப்படின்றதுனால கீழே வந்து நம்ம தம் போடும்போது, அதாவது நம்ம பிரியாணி தம் போடும்போது நம்மளுக்கு வந்து கீழே ஒரு எக்ஸ்ட்ராவாக தோசைக்கல்லோ எதுவோ வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இதோட லிட்டு நல்லா ஹெவியாக இருக்கனால அந்த தம்மை வந்து கரெக்டாக உள்ளுக்குள்ளேயே சீல் பண்ணும். அதனால இதுக்கு எக்ஸ்ட்ராவாக மேலே ஏதாவது அந்த சுடு தண்ணி இந்த மாதிரிலாம் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது ரெண்டுமே வந்து
பார்த்திங்கன்னா அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது போக இது ஃப்ளாட் பாட்டமாக இருக்கிறதுனால இது வந்து இண்டக்ஷனுக்குமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இந்த பிரியாணி இதில் செய்கிறதுனால இதோடைய அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லா வரும். நார்மலாக நம்ம அலுமினியம் பாத்திரம் நான்ஸ்டிக்கில் செய்கிறத விட இதில் செய்கிறதுடைய டேஸ்ட் அண்ட் அவுட்புட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நான் வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நம்ம ராஷ் குக்வர்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. இதில் நிறைய சைஸஸ் மாடல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து என்கொயர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நல்லா வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து 750 கிராம் 750 கிராம்ஸ் வந்து நான் இதில் சிக்கன் சேர்க்குறேன். எலும்பும் இதுவும் இருக்கிற மாதிரியான சிக்கன் வந்து சேர்த்துருக்கேன். லெக் பீஸு அந்த மாதிரி இதை போட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போது ஏற்கனவே ஊற வச்சு கழுவி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துடலாம். லைட்டாக இந்த மசாலாவோட ஃபஸ்ட்டு ரைஸை சேர்த்து ஒரு வாட்டி கிளறி விட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லா வர மாதிரி நான் எப்போயுமே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரைஸை சேர்த்து ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் வந்து இந்த மசாலாவோட அது வேகட்டும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். இப்போ நான் வந்து 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருந்தேன். அதை கிளாஸில் அளந்தும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா தண்ணி அளவு எடுக்கணுன்றதுக்காக. இப்போ நான் இந்த கப்பில் தான் வந்து அரிசி அளந்தேன். இதில் வந்து எனக்கு 2.5 கப்பு வந்து என்னுடைய 1/2 கிலோ அரிசி வந்து நின்றது. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 5 கப்பு தண்ணி, அதாவது 5 கப்புக்கு ஒரு 2 ஸ்பூன் கம்மியாக தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இதில் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா சுடு தண்ணி தான் ஊற்றணும். நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி தான் ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது வந்து பிரியாணியாக வராது. கண்டிப்பாக ஒரு சிக்கன் பொங்கலாக தான் அது உங்கள் கைக்கு கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் இதில் வந்து ரொம்ப டிப்ஸு ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மறந்து கூட இதில் வந்து நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க. கொதிக்கிற சுடு தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை லைட்டாக கிளறி விட்டுடலாம். அதாவது அரிசி உடையிற மாதிரி கிளறக்கூடாது. நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் அப்படியே கொதிச்சு தளன்னு வர ஆரம்பிச்சிடுச்சு. மேலே அரிசி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் அதை வந்து மூடி போட்டு அப்படியே வந்து இதை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட போகிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நான் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு மேலே தேவைப்படாது. லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுறேன். இப்போது இது நல்லா ஹெவியாக இருக்கனால நல்லா தம் ஆகிடும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து எடுக்கக்கூடாது. அப்படியே வந்து ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நம்மளுடைய சென்னை ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அரிசி கொஞ்சம் கூட குலையலை, சிக்கன் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. நல்லா நீளமாக அந்த லாங் கிரைன் பாஸ்மதி அப்படியே இருக்குது. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான பிரியாணி. டேஸ்ட்லேயும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி மட்டும் செஞ்ச உடனே சர்வ் பண்ணாதீங்க. ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே நல்லா வந்து அந்த மசாலாலாம் உள்ளுக்குள்ளே பிடிச்சி சூப்பராக வந்திருக்கும். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. சாப்பிடும்போது ஓப்பன் பண்ணி அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான பிரியாணி வந்து ரெடியாக இருக்கும். ஸோ இதை வந்து சிக்கன் 65 அதுக்கப்புறம் வந்து ஒரு முட்டை அப்புறம் வந்து பச்சடி இதோட சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் இப்போ அடியில் காமிக்கிறேன் பாருங்கள், அடி பிடிச்சிருக்கா இல்லையான்னு. ஸோ இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அடி பிடிக்கல கொஞ்சம் கூட. ஸோ இதுதான் வந்து இதோடைய பெரிய ப்ளஸ் இந்த பிரியாணி பாட்டில் நம்ம செய்கிறது. ஸோ இந்த பிரியாணி ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வரையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.